ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீமா கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லாமல் கிடக்கு, வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. அது இல்லாமல் கோல்டு ரேட்டுமே வந்து மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுளில் இல்லைனா வந்து கூகுளில் இல்லைனா வந்து க்ரோமில், ஸோ எதுலனாலுமே வந்து நீங்கள் போய் டைப் பண்ணிக்கலாம். என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி BeemaGold.com அப்படின்னு இது பண்ணாலே பீமா ஜுவல்லரி எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துடும். நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கொடுத்துக்கிறேன். BeemaGold.com அப்படின்னு கொடுத்தாலே வந்துடுங்க. இப்போ கோல்டு ரேட்டு 24 வருது பார்த்தீங்கன்னா 7309 ரூபா. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 18 கேரட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3 காட்டுவாங்க, 22 கேரட்டு, 18 கேரட்டு, 24 கேரட்டுக்குள்ளது காட்டுவாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 22 கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8909 ரூபா. ஆனால் மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8990 ரூபா வருது மார்க்கெட் ரேட்டு. ஸோ மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட்டு பார்த்திங்க அப்படின்னா 7309 ரூபா. இதே சில்வர் பார்த்திங்க அப்படின்னா 90 ரூபா பர் கிராமு. இதில் நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதையும் வந்து இருக்கும். இயரிங்கா, பேங்கிளா, இல்லை செயினா, ஸோ எதுனாலுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபரே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா சண்டேக்கு மட்டும் ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஸோ 3 days ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே, ஸோ 5 days ஆஃபர் அப்படி போட்டுருவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி தான். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் ரேட்டோட கம்மி. இந்த ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் என்ன பெனிஃபிட்டு எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதே தாங்க. சண்டே இது பண்ணோம் அப்படின்னா வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்கங்க. ஓகே, நான் இந்த சண்டே விட்டுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சண்டே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும். நான் இதில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், இது உண்மையாக அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், சில்வர் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து பர் கிராமுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சில பொருட்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். 25,000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டாக இருக்குல்ல, ஸோ இதுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. இயரிங் பார்க்கணுமா, இல்லை பேங்கிள் பார்க்கணுமா, செயின், ரிங்கு, காயின் அண்ட் பார்ஸு, அப்புறமேட்டுக்கு ஆல் ஜுவல்லரி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செயினை வந்து சூஸ் பண்ணுறேன். செயினில் வந்து நீங்கள் சில்வரில் எடுக்க போகிறீங்களா இல்லை கோல்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து கோல்டு அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 340 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் ரேண்டமாக ஒரு செயின் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த செயின் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 24 கேரட்டுக்கு உள்ள செயின் தான். வந்து நான் இதில் எவ்வளோ சேவ் பண்ணலான்னா 46,000 வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான். இதில் வந்து ரிட்டன் பாலிசியும் இருக்குது. ஸோ 5 days வந்து ரிட்டன் பாலிசி வந்து இருக்குது. இப்போ இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வெயிட் எவ்வளோ அப்படின்னா 31.890 கிராம் வந்து இருக்குது. இது வந்து ஹால்மார்க்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா. லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 26 இன்ச்சு. ஸோ நீங்கள் டேப் வச்சு உங்கள் லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். வித்து பார்த்திங்க அப்படின்னா 4 மில்லிமீட்ரு. திக்னஸ்ஸு அப்படின்னா தடிமன் பார்த்திங்க அப்படின்னா 2.5 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 கேரட் தான். இதில் கோல்டு 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 8,990 ரூபா. மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8,990 ரூபா. இதோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 31.89 மில்லிகிராமா. இதுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் கோல்டு ரேட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2,84,108 ரூபா வந்து வருது. மேக்கிங் சார்ஜு ஸோ இதில் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் போட்டிருக்காங்க பாருங்கள். 46,878 ரூபாவா. சப் டோட்டல் மொத்தமாக கூட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
3,30,986. ஜிஎஸ்டி எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா 9,930. இப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இந்த செயின் 3,40,915. ஸோ டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46,878. அந்த டிஸ்கவுண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ். ஸோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை நமக்கு மைனஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 2,94,038 மட்டும் நம்ம பே பண்ணலாம். இப்போ மொத்தமாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 3,40,000 வந்தது வந்து நமக்கு 2,94,038 வந்து தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸில் தான் வந்து வரும். இதில் என்ன பெனிஃபிட், நம்ம ஏன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் போகும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து கம்மி பண்ணி தருவாங்களா, சில ஷாப்பில் வந்து அந்தந்த ஊரை பொறுத்து. இப்போ இந்த ஆன்லைன்லன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு மார்க்கெட் ரேட்டோட கம்மியாகவும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கும்போது இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. நகைச்சீட்டு போட்டால் மட்டும்தான் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும். இந்த மாதிரி ரெடி காசு கொடுக்கும்போது நீங்கள் எப்படியுமே வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நார்மல் செயினுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 7%, 8% இருக்கும். நான் மினிமமாக தான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக. எப்படி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து வரும். குவாலிட்டி எல்லாமே வந்து பியூராக தான் இருக்கும். நல்லா வந்து நம்பிக்கையாக வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்பிக்கையாக வந்துடும். இது மாதிரி ஆஃபர்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ யாருக்காவது வந்து சீர் செய்யணும், யாருக்காவது வந்து இப்போ கல்யாணத்துக்கு ஏதாவது மொய் செய்யணும் அப்படின்போது இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னா நம்ம சீட்டு போட்டு எடுத்துருவோம். அப்போ 11 மந்த் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ இது பண்ணலாம். ஆனால் சீருன்ற போது எப்படின்னாலும் ஒரு ரெடி காசு கொடுத்து எப்படி வேஸ்டேஜ் பே பண்ணி ஒரு கடையில் நம்ம எடுக்க தான் செய்வோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து என்னை கேட்டால் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் டு கார்ட்டில் வந்து நீங்கள் போட்டு வச்சு கூட நீங்கள் அப்புறமேட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சைன்இன் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அப்புறமேட்டுக்கு அட்ரஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்து நம்மளோட ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கார்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டுக்கு நமக்கு இது வந்து ஷோ ஆகும். யுவர் ஷாப்பிங் கார்டு. சரி, என்னோடய கார்டில் வந்து இந்த இது வந்து எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் இது வச்சுருக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமூவ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இது வந்து போயிடும். ஸோ இது கன்ஃபார்ம் ரிமூவ் பண்ணுறீங்களா அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ கார்ட்லேருந்து போயிடும். இப்போ வந்து நான் வந்து பேங்கிள் பார்க்குறேன். ஸோ பேங்கிளில் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு செயின் வந்து நான் காமிச்சேன். இப்போ வந்து பேங்கிள் பார்க்கலாம். ஸோ வளையலுக்குமே அதே மாதிரி வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம ஃபோன் நம்பர் எல்லாம் என்ட்ரு பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்து புக் ஆயிரும். சரி, நீங்கள் வந்து கேட்குறீங்க எந்த ஆப்பில் போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் போகலாம், இல்லை க்ரோமில் போயிட்டு நீங்கள் பீமா கோல்டு அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருங்க. எல்லாருக்குமே வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த ஆப்பில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கணும், இல்லை சீட்டு போட்டிருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்மளே வந்து ஸோ நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கேருந்து வரும் அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு எந்த ஷாப் வந்து பீமா நியரில் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து திருநெல்வேலி, ஸோ எனக்கு வந்து ஸ்ரீபுரமில் வந்து இருக்குது பீமா. ஸோ அங்கேருந்தால் வந்து நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கேருந்தால் எனக்கு வந்து ஜுவல்ஸ் வரும். இப்போ நான் ரிங்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை இயரிங் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கேருந்து வந்து ஜுவல்ஸ் வந்துடும். இதில் எதுவும் வந்து மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து நடக்காது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சும்மா நார்மல் டைம்லேயே இந்த மாதிரி நான் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, சும்மாவே நீங்கள் நார்மல் டைமில் வந்து பீமா கோல்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்டு பேஜ்லேயே வந்து என்ன ஆஃபர் வந்து இருக்குது கரண்ட்டில் அப்படின்றத காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டிலையுமே வந்து கரண்ட்டில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்ட்டு இதே மாதிரி ஷோ ஆகும். அதுவுமே நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸிங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஈஸி. நம்ம பேமெண்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து எப்போ டெலிவரி ஆயிரும் அப்படின்றதையும் அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ பயப்பட தேவையில்லை.
இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஆஃபர் வந்து அச்சதி அப்போ போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷோரூமில் போயுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஷோரூமில் போய் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு செலவு மிச்சம். நம்ம போகிற வழியில் தான் நமக்கு ஜிஆர்டி இருக்குது அப்படின்னா நாங்கள் அங்கே வாங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம ரொம்ப தூரம் இதுக்குன்னே நம்ம போகணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆஃபர் வந்து எல்லா டைம்லும் வந்து ஆஃபர் வந்து கிடையாது. ஸோ அச்சய தேதிக்குன்றபோது ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. இதே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஆன்லைனில் மட்டும் ஆஃபரு. நீங்கள் ஷோரூமில் வந்து போனீங்க பீமாவில் இப்போ இந்த ஆஃபர் இருக்குமானா கண்டிப்பாக வந்து இருக்காது. ஷோரூமில் போனால் ஆஃபர் வந்து கிடையாது. இதே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த இது வந்து எனக்கு ரெடி பண்ண முடியுமா, இந்த மாடல் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெட்டில், ஆனால் இங்கே நம்ம வந்து அந்த கலெக்ஷன் வந்து இதில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம சென்ட் பண்ணணும் இந்த வாட்ஸ்அப் மூலியமா அப்படின்னா அவங்க வந்து அந்த இருக்கா இல்லையா அந்த டிசைன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ எத்தனை கிராமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம வெயிட்டு, ஸோ எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சண்டே வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் வர சண்டேக்கு இந்த ஆஃபர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இது பீமாவில் வந்து இந்த ஆன்லைனில் வந்து எப்போயுமே ஆஃபர் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். நம்ம போடணும், நம்ம யாராவது ஒருத்தவங்க யூடியூபர் சொல்லணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் சும்மாவே நார்மல் டைமில் வந்து நீங்கள் பீமா கோல்டில் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி வந்து ஸோ ஆப்பில் வந்து தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து காமனாக வந்து எந்த ஊர்லாம் வந்து டைப் பண்ண வேண்டியதில்லை. bimagol.com அப்படின்னு இது பண்ணாலே போதும். உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த ஊரில் வந்து இருக்கீங்களோ அது பக்கத்தில் எந்த பீமா ஜுவல்லரி இருக்கோ ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஜுவல்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் ரேட்டோட ரொம்பவே வந்து கம்மி தான். இப்போ எப்படியும் வந்து நமக்கு 100 வந்து கம்மியாகுது ஒரு கிராமுக்கு. அப்போ நீங்கள் ஒரு 8 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க, இப்போ ஒரு பவுன் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 800. ஸோ இதுவே வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் தான். அது இல்லாமல் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அதுவுமே ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இருந்தாலும் அது பியூரிட்டி நல்லா இருக்குமா, இல்லை கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுமா, எதுவும் வந்து ஸ்கேம் நடந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துடும். கோல்டோட பியூரிட்டியுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அர்ஜெண்ட்டாக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:35. ஸோ அவங்க கேட்டோடனே வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட் மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஈஸியாக அந்த என்னென்ன ஆஃபர்லாம் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. இதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நமக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ வேஸ்டேஜ் எல்லாமே வந்து அவங்களே காமிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து 1,27,000 வருது. ஆனால் நீங்கள் பே பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 1,10,520 தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 6,15,984 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னா 4,91,479 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இது முன்னாடியே வந்து ஸ்க்ரோல் ஆகும். கோல்டு காயினுமே வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ப்ராராகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இப்போ 4,320 இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்காது. ஸோ காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். நீங்கள் ஜுவல்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதில் தான் நான் வந்து சும்மா செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு 8 பவுனுக்குன்னு நான் போட்டிருக்கேன். அப்போயும் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எவ்வளோ வருதுன்னா 4,320 வருது. ஸோ அதையுமே வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 76,312. ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2,289 வருது. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 78,609. ஸோ காட்டினது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து காமிச்சாங்களா, இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கல. அப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து கட்டி ஆகணும். ஸோ இதில் பாரும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேலச்செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.